விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் இந்த போலீஸுக்கான விடுமுறை என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். குறிப்பிட்டு தனிப்பட்ட வகையில் போலீஸுக்குன்னு இல்லை, தமிழ்நாடு அரசு ஊழியருக்கான விடுப்பு விதிகள் அது பற்றி நம்மளுடைய பழனி கார்த்திகேயன் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவர் தொகுத்து கொடுத்துருக்குறாரு. எனக்கு நண்பர் அந்த பிடிஎஃப்பில் அனுப்பியிருந்தாங்க. பார்த்தேன். உண்மையிலேயே நம்ம சர்வீஸில் இருந்த வரைக்கும் கூட இவ்வளோ லீவு குறித்த அவேர்னஸ் இல்லை. அந்த டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குறதுல தான் நம்ம இருந்தோமே தவிர, சிஎல் எடுத்திருப்போம், எம்எல் எடுத்திருப்போம், அப்புறம் அந்த எல்டிசி ஒன்று கொடுப்பாங்க பாருங்கள், அப்போ இந்த இஎல் எடுத்திருப்போம். இந்த மாதிரி தான் இதில் அந்த விடுப்பு பற்றியும் கொடுக்குறாரு. அப்புறம் கடைசியாக விடுப்பு தொடர்பான பிற விதிகள், அரசாணை அதெல்லாம் உள்ளே சேர்த்துருக்குறாரு. இது ஒரு பிடிஎஃபாக போட்டிருக்கேன். கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஃப்ரீயாக இருக்கையில் படிங்க. எல்லாருக்குமே தேவையானது. முக்கியமாக அந்த உயர்கல்விக்கான விடுப்பு. இப்போ வரக்கூடிய பசங்கள்லாம் நல்லா போஸ்ட் கிராஜுவேட் இதெல்லாம் படித்து வர்றீங்கல்ல, அந்த மாதிரிலாம் படிக்கலாம். ஆனால் அதுக்கெலாம் அதில் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எப்படி பயன்படுத்துகிறீங்கன்னு தெரியல. அந்த லீவ் செக்ஷனில் இருக்கக்கூடிய சூப்பரண்ட் லெவலுக்கு அவங்கள்ட்ட கொஞ்சம் நல்ல ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டு கேளுங்க, இது தொடர்பாக என்ன சார் அப்படின்னு சொல்லி. அதில் கொடுத்துருக்க பார்த்தா தற்செயல் விடுப்பு, சிஎல் கேஷுவல் லீவு, மத சார்பு விடுப்பு, ரிலீஜியஸ் அல்லது ஆர்ஐஸ். அதில் அந்த வருஷத்துக்கு 2 லீவோ 3 லீவோ எடுக்கலாம். ஆர்ஐஸ்ன்னு வாங்க, ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேஸ், வரையறுக்கப்பட்ட லீவு. அப்புறம் தாமத வருகை மற்றும் அனுமதி, பண்டிகைகளுக்கான சிறப்பு அனுமதி, ஸ்பெஷல் பெர்மிஷன் ஃபார் ஃபெஸ்டிவல், அப்புறம் ஸ்பெஷல் சிஎல், காம்பன்சேட்டரி லீவு, அப்புறம் மெட்டர்னிட்டி லீவு, ஏன் லீவு, அப்புறம் அன்எய்டு லீவ் ஆன் ப்ரைவேட் அஃபேர்ஸு. அதெல்லாம் ஒரு 2 வருஷம் வரைக்கும் போடலாம் போல், 24 மாதம் வரைக்கும். அப்புறம் டோட்டலாக ஊதியம் இல்லா லீவு. இப்போ அந்த லாஸ் ஆஃப் பே, அந்த எலிஜிபிலிட்டி இல்லாதவங்களுக்கு இந்த லீவு கொடுப்பாங்க. அதெல்லாம் எப்படின்னு சொல்லி கேட்டுக்குங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் லீவு, எம்எல் மருத்துவ விடுப்பு, ஸ்பெஷல் டிசேபிலிட்டி லீவு, உயர் கல்விக்கான விடுப்பு, ஆனால் அப்புறம் ஒப்புவிப்பு விடுப்பு, சரண்ட்ரு. இதுதான் நம்ம பணம் வாங்குறதுக்கு என்கேஸ் பண்ணலாம் இந்த லீவெல்லாம். இது இப்போ ஒவ்வொரு லீவையும் பற்றி நான் சொல்கிறதுக்காக சொல்லலை. இத்தனை லீவு இருக்குது, இந்த அவேர்னஸோடு இருங்க. அந்த லீவ் செக்ஷனுக்கு உரியவர்களை போய் பார்த்தீங்கன்னா அதற்கு உரியதை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு சில இந்த உயர்கல்விக்கான விடுப்பு அது கொஞ்சம் நீங்கள் எடுத்து படிக்கணும்னு பிரியப்படுறவங்க படிக்கலாம். ஆனால் நல்ல டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் பொழுது தான் அந்த லா முடித்தேன். ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்த நிலையில் தான். அப்போ லா காலேஜ் படிக்கும் பொழுது ஈவினிங் காலேஜ் இருந்துச்சு. ப்ராப்பராக என்ட்ரன்ஸ் எழுதி டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கி, ஆனால் லீவெல்லாம் கொடுக்கல. அது உன்னுடைய அட் யுவர் ஓன் ரிஸ்க்குன்ட்டாங்க. எதுவுமே பரீட்சைக்கு அதெல்லாம் நம்ம கேஷுவல் லீவ் போட்டுக்கணும். உன்னுடைய வேலை நேரத்துக்கு இடையில் எப்படி ஓய்வு கிடைக்குதோ உயர் அதிகாரிகளை சரி கட்டி நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கணும். அங்கே கிளாஸ் அட்டன் பண்ணலைன்னா அங்கே அந்த லேக் ஆஃப் அட்டண்டன்ஸ் ஆகி பரீட்சையில் விட மாட்டாங்க. இங்கே நமக்கு கிளாஸுக்கு போகிறதுக்கு தனிப்பட்டெல்லாம் சிறப்பாலாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அதெல்லாம் அப்போ இருந்திருக்கு. எனக்கு அது குறித்து அவேர்னஸ் கிடையாது. நான் படித்தது 90, 91. அந்த காலகட்டத்தில் நமக்கான அந்த அறியாமையில் கூட நான் இதெல்லாம் அவைல் பண்ணாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் இப்போ படிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவர்கள் இது கொஞ்சம் பாருங்கள். அது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் போல் இருந்துச்சு வந்த உடனே. டிஎன்யூஎஸ்ஆர்பி பற்றி கேட்டீங்க. ஆனால் அது இந்த எஸ்ஐஎஃப்ஓ எஸ்எஃப்ஓ அது செலக்டடு லிஸ்ட்டு இருக்கீங்க. ஏற்கனவே நீங்கள் எல்லாம் முடிச்சிட்டிங்க. 640 + 150 அந்த சர்டிஃபிகேட் ஜென்யூனஸ் முடிச்சாச்சு. ஆனால் அப்புறம் அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் ஃபிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஒன்லி அவைட்டிங் ஃபார் ஆர்டர். ஆனால் ட்ரைனிங் போகணும். அது பார்த்தோம்னா எப்படியும் ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூலை. ஆனால் அதில் தான் போவீங்க. அந்த ஜூலை 1 தேதியிலே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தகவல் கிடச்சி. அது பார்த்துக்குங்க. அதுதான் அதில் சொல்லக்கூடியது. அப்புறம் அந்த போலீஸை பொறுத்த வரைக்கும் அந்த 3500 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அது உங்களுக்கு அந்த ஃபைனல் லிஸ்ட்டு வேணும். ஆனால் அந்த ஏற்கனவே 1:5 போய் அந்த உங்களது ஈவெண்ட்டு முடிச்சிருக்கீங்க. ஃபைனல் லிஸ்ட்டு வரணும். அது பார்த்தோம்னா அந்த 3500 பேருக்கு ஜூன் 2nd வீக்கில் வரலாம்னு எதிர்பார்க்குறேன்ப்பா. ஜூன் 4 தான்
கவுண்டிங் அது வரைக்கும் கட்டாயம் வராது. ஆனால் போலீஸுக்கான வந்து அந்த பரபரப்பு அடங்காது. அதனால் வந்து ஜூன் 4 வரைக்கும், அப்புறம் ஜூன் 4லேருந்து அந்த 10 வரைக்கும் ஒரு பரபரப்பு இருக்கும். ஆனால் புதிய ஆட்சி பதவி ஏற்பு அது இதுன்னு சொல்லி, அதனால் வந்து எங்கள் கணக்கு ஜூன் 2nd வீக்கில் தான் அந்த ஃபைனல் ரிசல்ட் வரும். ஆனால் அதில் ஒரு அந்த இதில் 1:5 போய் கழிஞ்சதில் ஒரு 10,000 பேர் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு 3,500 பேர் தேர்வு செய்யப்பட இருப்பீங்க. அந்த தேர்வு செய்யப்பட்டாலும் சரி, அதில் வந்து ரிசல்ட்டில் ஒரு சிறிய பின்னடைவு ஏற்பட்டாலும் சரி, ஆனால் ரொம்ப தேர்வு செய்யப்பட்டதுக்கு சந்தோஷத்தில் ரொம்ப அதிகமாக துள்ளாமலும், ஆனால் ரிசல்ட்டில் கொஞ்சம் தோல்வியை தழுவினோம்னா ரொம்ப துவண்டு போயிடாமலும் ஒரு சமநிலையோடு இருங்க. அதுக்கடுத்து நமக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லைனாலும் வேறு என்னமோ இருக்குது. ஆனால் அதனால் இது மட்டுமே நமக்கான ஹோல்டுன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது அந்த டயத்தில் சொல்கிறேன் நான். அப்புறம் வந்து அந்த ஃபைனல் லிஸ்ட்டு வருது பாருங்கள், ஜூன் 2nd. அதிலிருந்து உங்களுக்கு 30 நாள் ஆகும் ட்ரைனிங் போகிறதுக்கு. அப்படின்னால ஜூலை 2nd வீக்கு போவீங்க. அதில் இந்த இடைப்பட்ட நாளில் தான் உங்களுக்கான ஜென்யூனஸ்ஸு, மெடிக்கலு, போலீஸ் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் நடத்துகிறதா இருக்காங்க. அந்த போலீஸு ட்ரைனிங்கை பொறுத்தவரை 8 பெர்மனண்ட் பிஆர்எஸ் இருக்குது. மென்னுக்கு 6. அதில் வந்து திருவள்ளூர், விழுப்புரம், மேட்டூர், கோயம்புத்தூர், மதுரை, தூத்துக்குடி, இது 6 வந்து மென்னுக்கான பெர்மனண்ட் பிஆர்எஸ்ஸு. உமனுக்கானது வந்து திருச்சி அண்டு வெள்ளூர், இது 2 வந்து உமனுக்கானது. இங்கே மட்டும்தான் இருக்குன்றாங்க இந்த தடவை. வேறு டெம்பரவரி பிஆர்எஸ்லாம் இருக்க வாய்ப்பில்லை. அப்புறம் ஃபயர்மென்னை பொறுத்த வரைக்கும் சென்னை, தாம்பரம் தான் உங்களுக்கு. ஜெயில் வார்டனை பொறுத்த வரைக்கும் வெள்ளூர். அதனால் அதுக்கு ரெடியாக இருப்பீங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2nd வீக் ஆஃப் ஜூலை வரலாம். ஏன்னா இப்போ எடுத்தவர்களுக்கான ட்ரைனிங் அனுப்பாமல் இது அது ஒரு பக்கம் வெயிட்டிங் இருக்கும்போதே நோட்டிஃபிகேஷன் போடுறது சரியாக வராது. அதனால் வந்து எல்லாத்தையும் இது போனதுக்கு பிறகு அந்த எஸ்ஐ 640 ப்ளஸ் அந்த 150 எஸ்எஃப்ஓ, அப்புறம் இந்த 3500 போலீஸ், அது ஓரளவுக்கு கிளியர் ஆன உடனேயே அப்படியே அடுத்தடுத்த ஒரே நாள் அடுத்தடுத்து 2 நோட்டிஃபிகேஷன் வந்துடும். போலீஸுக்கான நோட்டிஃபிகேஷனு, எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன். இதுதான் பகிர்ந்து கொள்வதற்கான செய்தியாக இருந்துச்சு என்கிட்ட. அதனால் உங்கள்கிட்ட தகவல் சொல்லியிருக்கேன். வேறு இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் வந்தாலும் தாமதிக்காமல் உங்களுக்கு உடனடியாக சொல்கிறேன். அடுத்தடுத்த பதிவுகளில் பாருங்கள். வேறு இன்னும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகப்படியான லெவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய காவல்துறையை சேர்ந்த நண்பர்கள் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளை பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கானது தான் இந்த சேனல். அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்குறேன். வணக்கம்.